இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல் செய்கிறது எப்படி. சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல சக்கரை பொங்கலுக்கு தேவையான அரிசி மற்றும் பருப்பு இது ரெண்டையும் ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை திருவி எடுத்துக்கலாம். இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துட்டுருக்கு. அடிக்கடி அரிசி பருப்பை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். பொங்கலுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்தது பத்தலைன்னா கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வரும். இந்த மாதிரி பதம் வந்ததும் நம்ம அடுத்து வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் தான் பொங்கல் நல்லா குழஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா பொங்கல் விதை விதையாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை போட்டுடலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அது அடிப்பிடிச்சிடும். வெல்லம் இலகி வர்ற வரைக்கும் நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்த முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். முந்திரி, திராட்சை போட்டதும் பொங்கலை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. அந்த பொங்கல் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம்.
தேங்காய் திருகல் போட்டதும் அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இப்போது மீதி இருக்கிற நெய்யை பொங்கலில் ஊற்றிடலாம். இந்த பொங்கலில் இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காவும் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் நம்ம தேங்காய் சேர்க்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் பொங்கல் இந்த பதம் வர்ற வரைக்கும் அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும். இப்போ சுவையான பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.